I'm about to skip this shit. Skip. But when does this get good? வணக்கம் மக்கள். சார்மினார்ல இருக்கிறதுலே பெஸ்ட் பிரியாணி. இவங்க ஒரு கடையில பிரியாணி செலக்ட் பண்ணுவாங்க, நான் ஒரு கடையில பிரியாணி செலக்ட் பண்ணுவேன். எந்த கடையில பெஸ்ட் பிரியாணி இருக்குதுன்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இங்க இருக்க மக்கள் கிட்ட கேட்டு பெஸ்ட் பிரியாணி எதுன்னு அவங்க மூலமா கேட்டுட்டு அந்த பிரியாணிக்கு தான் நான் வந்து. நீ எந்த பிரியாணி நல்லா இருக்கும்னு நினைக்கிற? சர்ச் பண்ணதுல இங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 வருஷம் மேல இருப்பார் போல. அவர்கிட்ட முதல்ல கேட்க போறேன். चारमीनार बेस्ट बिरयानी किधर भाई? हैदराबाद में चारमीनार में बेस्ट बिरयानी किधर भाई? इधर फ्रेंड्स क्वांटिटी बिस्मिल्लाह. வணக்கம் மக்கள்ஸ். ஹலோ. இன்னைக்கு நாங்க எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேக்ரவுண்ட்ல சார்மினார் பக்கத்துல. இங்க வந்து நாங்க சார்மினாரை சுட்டி காமிச்சு உங்களுக்கு போர் அடிக்கிற வீடியோவா பண்ண போறது இல்ல, ஒரு சூப்பர் வீடியோ பிளான் பண்ணிருக்கோம். அதாவது என்னன்னா, சார்மினார்ல இருக்கிறதுலே பெஸ்ட் பிரியாணி. ஹைதராபாத்னாலே பிரியாணி தான். அதுல எந்த பிரியாணி பெஸ்ட் பிரியாணின்றதை நாங்க 2 பேர் தேடி கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வீடியோ நாங்க கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ல பண்ணோம். அதாவது எனக்கு ட்ரெஸ் இவங்க எடுப்பாங்க, இவங்களுக்கு ட்ரெஸ் நான் எடுப்பேன். அதே கான்செப்ட் தான். இவங்க ஒரு கடையில பிரியாணி செலக்ட் பண்ணுவாங்க, நான் ஒரு கடையில பிரியாணி செலக்ட் பண்ணுவேன். எந்த கடையில பெஸ்ட் பிரியாணி இருக்குதுன்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ இவங்க வந்து என்ன அப்ரோச் ஃபாலோ பண்ண போறாங்கன்னா, நீ எப்படி பெஸ்ட் பிரியாணி ஃபைண்ட் பண்ண போற? நான் ஆன்லைன்ல பார்த்து எது பெஸ்ட் பிரியாணின்னு பார்க்க போறேன். ஆன்லைன்ல பார்த்து சொல்லிட போறியா? ஓகே. பாத்தீங்கன்னா மக்களே, பிரீதா வந்து ஜஸ்ட் அதாவது நோவாம நோம்பு கும்பிடுவாங்கன்னு சொல்ற மாதிரி போன்ல ஆன்லைன்லயே பார்த்துட்டு எந்த பிரியாணி பெஸ்ட்னு பார்த்துட்டு அந்த கடைக்கு கூட்டு போறாங்க. ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன், நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். இங்க இருக்க மக்கள், லோக்கல் மக்கள் கிட்ட கேட்டு எந்த கடை பெஸ்ட் பிரியாணின்னு கேட்டு அந்த கடையில போய் நம்ம சாப்பிட போறோம். அது எப்படி இருக்குன்னு நீங்களும் பார்க்க போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஈஸியான வே, ஆன்லைன் வே, பிரீதா சொல்ற கடைக்கு போய் பார்த்துடலாம். பிரீதா எந்த கடைக்குமா போறது? சர்ச் பண்ணதுல பாரடைஸ் பிரியாணி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாரடைஸ் பிரியாணியா? ஏன்னா ரிவ்யூஸும் நல்லா இருக்கு, 4.1. ஓகே. அண்ட் சார்மினாருக்கு ஆப்போசிட்டே அது இருக்கு. ஓகே. ஆமா, இங்கதான் இருக்கு. அதனால இப்ப முதல்ல வந்து பிரீதா சொன்ன மாதிரி நம்ம ஆன்லைன்ல பார்த்த பிரியாணிய பாரடைஸ் ஹோட்டல் அங்க போறோம். ஹைதராபாத் பிரியாணி அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, ஆனா அதான் இல்ல. அவ்வளவு சீக்கிரமா நாங்க ஈஸியான ரூட்டுக்கு போகவே மாட்டோம். முக்கியமா நான் ஆல்ரெடி நேற்றுதான் கால சில்லறையெல்லாம் வாங்கியிருக்கேன். இருந்தாலும் இங்க இருக்க மக்கள் கிட்ட கேட்டு பெஸ்ட் பிரியாணி எதுன்னு அவங்க மூலமா கேட்டுட்டு அந்த பிரியாணிக்கு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் போவேன். 2வது தான் இந்த பாரடைஸ் பிரியாணி. அதாவது தொடர உயரத்துல இருந்தாலும் பெஸ்ட் பிரியாணி வந்து நான் வந்து என்னோட வழியில முதல்ல போயிட்டேன். பிரியாணி டம் குக்லிங்க ஆணாதிக்கம் பண்ணி நான் சொல்ற வழியில முதல்ல போயிட்டு தான் பாரடைஸ் பிரியாணிக்கு போவோம். அதனால இப்ப இங்க இருக்க மக்கள் கிட்ட இருந்து கேட்டு எந்த பிரியாணி பெஸ்ட்னு பார்த்துட்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இங்க ஒரு மனிதர் வந்து இங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 வருஷம் மேல இருப்பார் போல. அவர்கிட்ட முதல்ல கேட்க போறேன். பாய் பாய், சார்மினார்ல பெஸ்ட் பிரியாணி கிதர் பாய்? ஷதாப் ஹோட்டல். ஷதாப் ஹோட்டல், தேங்க்யூ சார். எனக்கு வந்து ஷதாப் ஹோட்டல் சொல்லியிருக்காரு. தேங்க்யூ. அகைன் தேங்க்யூ, நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ இவர் வந்து ஷதாப் ஹோட்டல் சொல்லி ஒரே ஆள் வச்சு நம்ம வந்து முடிவெடுக்க கூடாது. 2-3 இடத்துக்கு போகணும். இப்போ 2வது வேற நெக்ஸ்ட் கேட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து இங்க பேங்கிள்ஸ் இதெல்லாம் விற்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு தான் இந்த ஏரியா பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அவங்க கிட்ட கேட்க போறேன். பாய், चारमीनार बेस्ट बिरयानी किधर भाई? बेस्ट बिरयानी है शादाब बिरयानी। शादाब बेगे आप लोग सॉस देंगे. ओके, इवर வந்து மெயினா ஷாதாப் தான் சொல்றாரு. थैंक यू பாய். थैंक यू. गाइस, மூவிங் கிரவுட்ல இருக்கிறவங்க கிட்ட இருந்து கேட்டோம். அடுத்து வந்து அவங்க இங்கே இருக்கவங்க தான். ஐயோ, ஹார்ன் அடிக்காதீங்க நண்பரே. அடுத்து இங்க சாம்பிராணி போடுற பாய் இங்க இருக்காங்க. அதாவது நம்ம ஏஜ் பசங்க தான். அவங்க கிட்ட கேட்டாதான் நம்ம டேஸ்ட் எப்படி இருக்கும்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்டு பார்க்கலாம். मदीना और शादाब दोनों में बेस्ट क्या? मदीना, मदीना शादाब
ஷாதாப். ஒருத்தர் கேட்டதுல ஷாதாப் தான் சொல்றாங்க, ஒருத்தர் மதீனா சொல்றாரு. 3 நம்மளால ட்ரை பண்ண முடியாது. ஸோ மெஜாரிட்டி பத்தி ஷாதாப் தான். இன்னும் ஒருத்தர்கிட்ட கேட்டு நம்ம முடிவுக்கு வரலாம். கைஸ் இங்க எல்லாம் வியாபாரம் செய்யறவங்க கிட்ட கேட்டோம். அடுத்து இங்கேயே டூரிஸ்ட் ஹைதராபாத்ல இருந்து இங்க பார்க்க வருவாங்களா, அந்த மாதிரி ஒருத்தரை பார்த்து வச்சுக்கோம். அவர்கிட்ட கேட்டு போறோம். भाई हैदराबाद में चारमीनार में बेस्ट बिरयानी किधर भाई? होटल எல்லாரும் ஷதாப் தான் சொல்றாங்க. கைஸ் கிட்டத்தட்ட 5 பேர் கிட்ட கேட்டோம். இது நம்ம பிரீதா தான் வெயிலுக்காக இப்படி போட்டிருக்காங்க. எல்லாரும் ஷதாப் ஷதாப் ஷதாப்னு சொல்லியிருக்காங்க. பிரீதா வந்து எப்படின்னா நெட்ல பார்த்துட்டு பாரடைஸ்னு சொல்றாங்க. ஆனா இங்க இருக்க மக்கள் மனசுல நிறைஞ்சிருக்க ஹோட்டல் வந்து ஷதாப் ஹோட்டல் தான். அதனால முதல்ல ஷதாப் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு பார்த்துட்டு அங்க ஒரு பிரியாணி வெறும் ஒரே ஒரு பிரியாணி, பாரடைஸ் ஹோட்டல்ல போய் ஒரு பிரியாணி சாப்பிட்டு பார்த்து எது நல்லா இருக்குன்றது உங்களுக்கு சொல்றோம். ஸ்டே டியூன். சின்னதுல இருந்து பெருசுங்க வரைக்கும் எல்லாரும் ஷதாப் ஷதாப்னு சொன்னதுனால ஹைதராபாத்தில் சார்மினாரில் பெஸ்ட் பிரியாணி ஷதாப்னு நம்ம வந்து பிரியாணி ஷதாப் நம்ம சொல்லிட முடியாது. ரெண்டுமே சாப்பிட்டு பார்த்துட்டு எது பெஸ்ட்னு சொல்லலாம். गाइस இங்க பாத்தீங்கன்னா மதீனா ஹோட்டல் இங்க இருக்கு, ஆப்போசிட்ல ஷதாப். இந்த ரெண்டு தான் வந்து இங்க இருக்க மக்கள் சஜஸ்ட் பண்ணாங்க. நம்ம வந்து மதீனா போல ஷதாப் போறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதான் गाइस அந்த ஷதாப் ஹோட்டல். பல கூட்டமா இருக்கு. கைஸ் செம்ம கூட்டமா இருக்கு. ஆக்சுவலா நாங்களே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. செம்ம ஃபேமஸ் ஹோட்டல் போல, அதனால இவ்வளோ கூட்டமா இருக்கு. சீக்கிரம். இப்போ இதோட ரூல்ஸ் என்னன்னா 2 கடையிலும் நாங்க வந்து ஒரே ஒரு சிக்கன் பிரியாணி தான், சைட் டிஷ் கூட எதுவும் வாங்க போறது இல்லை, பெஸ்ட் பிரியாணி தான். ஸோ ஒரே ஒரு சிக்கனா மட்டும்தான். மட்டன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கிடையாது, மட்டன் பிரியாணி சாப்பிட்டு பார்த்துட்டு ஐயா எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம். Keep watching. ஒரு சிக்கன் பிரியாணி 1 மட்டன் பிரியாணி, சாரி 1 மட்டன் பிரியாணி. இப்போ நாங்கள் சொல்லிட்டோம், ஒரு மட்டன் பிரியாணி சொல்லிட்டோம். வருது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஃப்ளேவர் அண்ட் அரோமா அண்ட் எல்லாமே எப்படி இருக்குன்னு காட்டுறோம். டேஸ்ட் எல்லாமே எப்படி இருக்குன்னு காட்டுறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஷதாப், நெக்ஸ்ட் பாரடைஸ். ஷதாப் பிரியாணி பாரடைஸ் பிரியாணியை நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஷதாப் பிரியாணியில் நம்ம மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் மோஸ்ட்லி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த மட்டனோட டேஸ்ட், அந்த ரிச்னஸ் வந்து மட்டனில் இறங்கியிருக்கா, அந்த மட்டனோட டேஸ்ட், த ஹோல் டேஸ்ட். அதுக்கப்புறம் வந்து இந்த குவான்டிட்டி, ப்ரைஸ், ஹைதராபாத் பிரியாணி மாதிரி அதோட அதெல்லாம் இல்லை கைஸ், வெறும் டேஸ்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். எவ்ரிதிங். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம், ஷதாப் அண்ட் பாரடைஸ். சில இடத்துல வந்து குவான்டிட்டி ஒரு ஆளுக்கே பத்தாது, ஆனால் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். டேஸ்ட் இருந்தும் நம்மளுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்காதுல்ல. ஸோ அதனால் நம்ம இது எல்லாமே கவர் பண்ணி எது நல்லா இருக்கு, பெஸ்ட்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் குவான்டிட்டி, மட்டன் பிரியாணியோட குவான்டிட்டி. 2 பேர் சாப்பிடலாம் தான் நினைக்கிறேன். லெட்ஸ் சீ. ஃபர்ஸ்ட் வாய் பிஸ்மில்லா. டேஸ்ட் நல்லா இருக்கு. ஒரு டிபிக்கல் ஹைதராபாதி பிரியாணி மாதிரி இந்த ஒயிட் ரைஸ் இது கலந்து. இந்த டேஸ்ட் எப்படி இருக்கு? गाइस ஷதாப்ல சாப்பிட்டுட்டு பாரடைஸை நோக்கி போயிட்டு இருக்கோம். ரெண்டுத்துக்குமே டிஸ்டன்ஸ் வந்து 1 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வாக் பண்ணோம். ஆனால் நாங்கள் நடந்துட்டு இருக்கோம். இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, இன்னும் அந்த மட்டன் ஸ்மெல் வருது. ஷதாப்ல வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பிரியாணி கடையுமே ஓரளவுக்கு நல்ல ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்றாங்க. எல்லா இடத்துலயுமே கிட்டத்தட்ட ஒரே டேஸ்ட் தான் நான் சொல்வேன். ஏன்னா நாங்க வந்து ஆல்ரெடி ஒரு 3 கடையில சாப்பிட்டோம். 3லயுமே கிட்டத்தட்ட இதே டேஸ்ட் தான், இங்கேயும் அதே டேஸ்ட் தான். சேம் பிரைஸ். ஸோ எல்லா இடத்துலயும் கிட்டத்தட்ட சேம் டேஸ்ட் தான் சொல்றேன். ஆனால் அதே டேஸ்ட் தான். அதான் நான் இது வந்து ஷதாபை மட்டும் நம்ம குறை சொல்ற மாதிரி இல்லை, மொத்த ஹைதராபாதோட ஸ்டாண்டர்ட்ஸே நல்லா இருக்குன்னு சொல்றேன். எங்க நம்ம பிரியாணி ஏண்டாடி பண்றீங்க
பிரைஸ் டிஃபரெண்ட் தான். நேத்து நம்ம சாப்பிட்ட பிரியாணி எவ்வளவு ஒண்ணு? ஆமா, நேத்து நாங்க சாப்பிட்ட பிரியாணி வந்து 170 தான் கிட்டத்தட்ட. இங்க வந்து அதே குவாண்டிட்டி வந்து 300 ரூபாய், 300 rupees. இப்போ அடுத்து வந்து பிரீத் ஆன்லைன்ல பார்த்து இந்த கடை தான் நல்லா இருக்கும்டா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கே போய் பார்க்குறோம் பேரடைஸ் பிரியாணியில். சார்மினார் ஆப்போசிட்லேயே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சார்மினார் எப்படி உருவாச்சுன்னா ஏதோ கொஞ்சம் வருஷம் முன்னாடி இந்த பிளேக் நோய் வந்து பரவிட்டு இருந்தது சரியா. அந்த நோய் வந்து நின்ன உடனே அதை வந்து நிற்க வச்சது கடவுளின் அருள், அல்லாவுக்காக இதை வந்து நான் கட்டுறேன் அப்படின்னு அவருக்கு கட்டியிருக்காரு. சார்மினார்னா, மின்னார்னா மசூதி பக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிற ஒரு அடையாளம் மாதிரி. குதுப் மினார் அந்த மாதிரி சார்மினார். சார்னா 4, மின்னார். ஓகேவா, அதுதான் இதோட ஹிஸ்ட்ரி. வாங்க நம்ம போய் நெக்ஸ்ட்டு பிரியாணி சாப்பிடுவோம். அதுக்குள்ளே பிரீத்தா போயிட்டா பேரடைஸ் பிரியாணி ஆன்லைன் ரிவ்யூவா இல்லை லோக்கல் ரிவ்யூவான்னு பார்த்துருவோம். இங்கேயும் சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் வெயிட் பண்ணி தான் சாப்பிடணும் போல அங்கே மாதிரி. நாங்கள் வந்து சரியான கூட்டம். ஒரு 30 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டோம். வெளியே நம்ம பயங்கரமான கூட்டமாக இருக்குது. அப்படி என்ன இந்த பிரியாணிக்கு ஹைப்பு? ஷதாப்பை விட இது நல்லா இருக்கா இல்லை உண்மையாலே இதுதான் பெட்டரா அப்படின்றது இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிய போது. பார்த்துட்டே இந்த வீடியோவில் சொல்கிறது எல்லாமே எங்கள் 2 பேரோட பர்சனல் ஒப்பீனியன் தான். இந்த மாதிரி இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். எங்கள் 2 பேருக்கு நாங்கள் சாப்பிட்டதில் இந்த 2 இடத்துல இதுதான் பிடிச்சிருக்கு. சார்மினாரில் வந்து ஹைதராபாத்ஸ் பெஸ்ட் பிரியாணி கிடையாது, சார்மினார்ஸ் பெஸ்ட் பிரியாணி, தட் டூ இன் ஆர் பர்சனல் ஒப்பீனியன். அப்புறம் நாங்கள் பாட்டு ஏதாவது சொல்லி உனக்கு என்ன தெரியும், நீ என்ன ஜட்ஜா, நீ என்ன குக்கா அப்படின்னு கேட்காதீங்க. ஒரு ரசிகனா, பிரியாணி ரசிகனா நான் சொல்கிறேன். குவான்டிட்டி first boy, bismillah. I mean, it's all right, like. என்னமோ எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. உனக்கு Overrated in my opinion. I mean, காய்ஸ், இட்ஸ் த கன்க்ளூஷன் டைம். 2 கடையிலையும் சாப்பிட்டோம். பிரீத்தா பார்த்த மாதிரி ஆன்லைனில் பார்த்துட்டு அந்த பேரடைஸ் பிரியாணிலையும் சாப்பிட்டோம். நான் கேட்ட மாதிரி, நான் பார்த்த மாதிரி இங்கே இருந்த மக்கள்கிட்ட இருந்தும் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து யாரோட பிரியாணி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஹைதராபாத்தில் சார்மினாரில் எந்த பிரியாணி பெஸ்ட்டு, அதுவும் எங்கள் பர்சனல் கிரைட்டீரியாக்குள்ள ஒரு கிரைட்டீரியா கிடையாது, வெறும் டேஸ்ட் மட்டும்தான். ஓகேவா, எங்க பர்சனல் ஒப்பீனியன் குவாண்டிட்டி எது பார்த்தாலும் ஒரு ரெஸ்டாரண்ட் தான். பிரைஸ், ஆம்பியன்ஸ், போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் டேஸ்ட் அதெல்லாம் இல்லைங்க, வெறும் டேஸ்ட் மட்டும்தான். இப்போ 3, 2, 1ல நாங்க சொல்ல போறோம். 3, 2, 1 ஷதாப். ஏன் ஷதாப்னா, ஷதாப் வந்து ரெண்டுமே கொஞ்சம் மிட்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா ரெண்டுமே ஹாஹா ஓ அப்படி இல்ல. அந்த 2 விட நாங்க வந்ததப்போ ஒரு பிரியாணி சாப்பிட்டோம் ஆர்டர் பண்ணி, அது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. அது என்ன ஹோட்டல்னு நான் வந்து பேர் மறந்துச்சு. நான் உங்களுக்கு இந்த இடத்துல அழகா நான் போடுறேன் என்ன ஹோட்டல்னு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஹோட்டல்லாம் சாப்பிடாம புதுசா ஹைதராபாத் வந்த உடனே நம்ம ஷதாப் சாப்பிட்டா வா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஏற்கனவே நாங்க வந்து வேற ஹோட்டல்ல சாப்பிட்டதுனால இங்க அதை சாப்பிடும் போது அந்த பெஸ்ட் ஃபீல் கிடைக்கல. நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட ஹோட்டல் தான் நல்ல பாரடைஸ். அதுவும் ரொம்ப மிட்டுங்க சீரியஸ்லி. இப்போ சென்னையில இருக்கும் போதெல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க சென்னை பாரடைஸ்க்கும் ஹைதராபாத் பாரடைஸ்க்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அப்பெல்லாம் இல்லை, சென்னையில சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. அவ்வளோ நேரம் எங்களுக்கு ஒரு 1/2 hour வெயிட்டிங் டைம் வேற. அங்கே போயும் வெயிட்டிங்கு. ஷதாபோட விலையும் அதிகம். ஷதாப்ல வந்து 300 ரூபாய் ஒரு பிரியாணி, இங்க வந்து 310 ரூபாய். நாங்கள் 2 பேரும் ஒரு ஆள் வாங்குறது வாங்கி 2 பேர் சாப்பிட்டோம். வந்து இப்போ பெஸ்ட் வந்து ஷதாப் தான். குவான்டிட்டியும் அவங்க சொல்ற மாதிரி குவான்டிட்டியும் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு.
பீசஸும் நிறையா இருந்துச்சு. எதில் வச்சு பார்த்தாலும் ஷதாப் இஸ் பெட்டர். அதனால சார்மினார் சைடுல பெஸ்ட் ஹோட்டல்னா ஷதாப். இப்போ என்ன ஆச்சுன்னா ரீத்தா மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி இடத்துல வந்தால் எதுவுமே வாங்கவும் மாட்டாங்க, சும்மா வந்து விண்டோ ஷாப்பிங் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து கிளம்புறோன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எதுவுமே வாங்கி தரல அப்படி சொல்லிட்டு என்னை 2 நாளைக்கு திட்டுவாங்க. என்ன விஷயத்துல நமக்கு அவர் பேர்ல எரிச்சல் வரும்னா, ஒரு பல்லவி எழுதி கொடுத்தா நான் தூங்கி விழுந்து அவங்க பூர்ணிமா ஜெயராம் எனக்கு டிஃபன் கொடுத்து சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சிருக்கு, இவர் பல்லவியை பார்த்துட்டு பஸ் ஒரு டிசிஷனுக்கே வரமாட்டான். நான் உடனே இனிமே இவங்கிட்ட அடுத்த பாட்டை எழுதக்கூடாதுங்கிறச்ச என் மச்சனா சாமிநாதன் கிட்ட ஒரு கவரை கொடுவேன். கவர்ல 5000 ரூபா இருக்கும். அப்புறம் ஏன் எழுத மாட்டேன்னு சொல்ல போறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும். நிறைய சூப்பர் வீடியோவா இறக்குறேன், எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். ஸோ தேங்க்யூ. சப்ஸ்கிரைப்.